ஹாய் காய்ஸ், நான் வந்து இன்றைக்கி எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஸோ அதனால் நான் எங்கள் அக்கா எங்கள் மம்மி டேடி எல்லாம் போனோம். எங்கள் அக்கா தான் ஃபஸ்ட்டு டைம் லைசன்ஸ் வாங்கி ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்ப தூரம் பாதி தூரம் ட்ரைவ் பண்ணிட்ட பிறகு எங்கள் டேடியே வண்டி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா போயிட்டே இருந்தேன் காய்ஸ். எனக்கு வேறு ட்ராவலிங் டைமில் சாங் கேட்டால் ரொம்ப பிடிக்குமா, அதனால நானும் என் ஃபேவரட் சாங்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு காய்ஸ். லாங் ட்ராவல் போனால் நல்லா தான் இருக்கும், ஆனால் வெயில் மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்புறம் நானும் எங்கள் அக்காவும் ஸ்னாப் சாட் ஃபில்டர் வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் பாடிட்டு வந்துகிட்டே இருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் டேடி போயிட்டு நான் போயிட்டு லஞ்ச் வாங்கிட்டு வரேன்னுட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. அது அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஆனால் கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். அப்புறம் நல்லா நல்லா இல்லை, கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். ஆனால் பட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்ட பிறகு வந்து ஏதாச்சும் சில்லுன்னு குடிக்கணும் போல இருந்துச்சு. எங்கேயுமே வந்து நான் வந்து மில்க் ஷேக்லாம் கேட்டேன், எதுவுமே இல்லைன்னுட்டாங்க. அப்புறமா தான் வந்து கோக் வாங்கிட்டு வந்து எல்லோரும் கோக் குடித்தோம். கோக் குடித்து முடிச்சுட்டு போயிட்டே இருந்தோம் கைஸ். எனக்கு வேறு செம்ம தூக்கம். எப்போவுமே எனக்கு ட்ராவலிங் டைமில் இவ்வளோ தூரம் காஞ்சிபுரம் வரைக்கும் தூங்காமல் தான் கைஸ் வந்தேன். அதுக்கப்புறமா ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னு தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா ஏஞ்சி பார்த்த பிறகு பார்த்தா இந்த விண்ட் மில்லோட இந்த விங்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், சரி உங்களுக்கும் காட்டலாம் தான் வந்தேன். ஃபைனலி ரீச்டு, அதாவது ஆற்காடு. எங்கள் ஊர் வந்து ஆற்காடு தான். ஸோ நாங்கள் அங்கே தான் இருக்கோம், வேலூரில். ஸோ அப்புறமா போயிட்டு சும்மா எதையும் வீடியோ எடுக்க முடியலனா கூட சும்மா செடி கொடிகள் இதெல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் பாட்டி சொன்னாங்க, இந்த மாதிரி நேற்று தான் வந்து சிக்ஸ்லாம் வந்து எக்குலேருந்து வெளில வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அதிலே எடுத்துகிட்டு வந்தாங்க. அழகாக இருந்துச்சு, செம்ம க்யூட்டு கைஸ். எனக்கு வந்து சிக்ஸு பிடிக்காது, எனக்கு அந்த டக்கு குட்டி பிடிக்கும். டக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த சிக்ஸும் பார்க்க டக்கு மாதிரி தான் இருந்துச்சு. இதே மாதிரி தான் வந்து ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒரு அக்கா வளர்த்தாங்க, இதே மாதிரி தான் இருந்துச்சு. அது செம்ம க்யூட்டு கைஸ். அதே மாதிரி தான் இதுவும் வந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே அந்த ஞாபகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் அது கூட விளையாடிட்டு இருந்துட்டு எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க, அதை தூக்கி எல்லாம் மண்ணில் இருக்கணும், அது சர்ஃபேஸ் சாஃப்டாக இருக்கணுன்றதுனால அதை தூக்கி மண்ணில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா நான் தான் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இருந்தேன். எல்லாமே செம்ம குட்டி க்யூட்டாக இருந்துச்சு. அவங்க அம்மாவுக்கு செம்ம கோவம் வந்துச்சு கைஸ். செம்மையாக கத்திட்டு இருந்துச்சு. அவங்க குட்டிங்களை வந்து தூக்குறோமா நம்ம, அதனால் வந்து ரொம்பவே கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் வந்து அது கூடயே விட்டாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து பானிபூரி வாங்கிட்டு வாங்க. சின்ன வயசில் சாப்பிட்ட டேஸ்ட் அப்படியே இருக்குது கைஸ். வேறு லெவலாக இருக்கும். அவங்க சின்ன வயசில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு வந்து எப்போவுமே நாங்கள் நைட் ஸ்டேலாம் பண்ண மாட்டோம், போயிட்டு உடனே வந்துடுவோம், கிட்ட தான் இருக்கிறதுனால. அதுக்கப்புறமா கார் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து ஆற்காடில் வந்து எங்கள் எல்லாருமே மோஸ்ட்டாக வந்து தமிழ்நாடு கடையில் தான் வந்து ட்ரெஸ் எடுப்பாங்க. அங்கே நல்லாவுமே இருக்கும். நானும் வந்து சில டைமில் எடுப்பேன். இந்த நைட் ஷூட்ஸ் அதெல்லாமே அங்கே தான் எடுப்பேன். அதுதான் கைஸ். அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் பாட்டு கேட்டுகிட்டே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.